கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தற்போது சம்பவ இடத்தில் ஏடிஜிபி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் இரண்டாவது நாளாக காவல்துறை ஒரு பக்கம் விசாரணை நடத்தி வருகிறது. ஒரு நபர் விசாரணை குழுவின் ஆணையத்தின் அருணா ஜெகதீசன் அவர் ஒரு தரப்பு விசாரணை நடத்தி வராங்க. இந்த சூழல்ல தான் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தற்போது வேலுச்சாமிபுரத்தில் இருக்கக்கூடிய கிரைம் ஸ்பாட்டை ஆய்வு செய்து அங்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்ட காவல்துறையிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டறிந்தார். குறிப்பாக அந்த கிரைம் ஸ்பாட்ல விஜய் பேசிய இடங்கள்ல இனியும் அந்த மின் விளக்கு கம்பங்கள் மற்றும் ஒளிபெருக்கிகள் அகற்றப்படாமல் இருக்கு. அந்த ஜெனரேட்டர் அடிக்கப்பட்ட அந்த தகரங்கள் அந்த அமைக்கப்பட்ட பகுதிகள் அதை ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர்களிடம் இது குறித்தான கேள்விகள் கேட்டறிந்து மேலும் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்திவிட்டு சென்றார். மேலும் டிஜிபி பொறுப்பு டிஜிபி இருப்பதனால் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க முடியாத சூழல் இருக்கிறது. மேலும் இது தொடர்பான தகவல்களை விரைவில் தெரிவிக்கிறோம். எப்போது இந்த கிரைம் ஸ்பாட் அகற்றப்படும் என்பது விசாரணை ஆணையத்தின் தலைவரிடம் பேசிவிட்டு தெரிவிப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சூழல்ல தான் அவர் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.